ஃபங்க்ஷன்லாம் நல்லபடியாக முடிஞ்ச கையோட வீட்டுக்கு போனதுக்கு பிறகு மாணிக்கும் பாக்கியத்திட்ட பேசுகிறாங்க. பாத்தியா, அந்த மீனா பொண்ணுடைய அம்மாவும் அப்பாவும் எம்புட்டு அலப்பறையை பண்ணுறாங்கன்னு சொல்ல நானும் அதை தாயா கவனித்தேன். அவங்கக்கிட்ட இருக்க அதை காட்டிக்கிறாங்க, நம்மக்கிட்ட இல்லை, நம்ம அதை புழுவி சாச்சிட்ருக்கோம் அப்படின்னு பாக்கியம் சொல்ல. ஆனால் இந்த தடவை நம்ம பொண்ணுக்கு சீர் செய்கிறதுல எந்த குறையுமே இருக்கக்கூடாதுன்னு சொல்ல. ஆமாம், இவர் அப்படியே சம்பாதிச்சு இங்கே வீடு முழுக்க கொட்டி வச்சிருக்காரு. பொண்ணுக்கு சீர் செய்கிறதுக்காக வண்டி நிறைய தட்டு தாம்பளை சீரெல்லாம் கொண்டு போக போகிறாரு அப்படின்னு பாக்கியம் தன் புருஷனை பார்த்து திட்ட. அதுக்கு மாணிக்க சொல்கிறாங்க, இங்கே பார், அவர் பேசிக்கிட்டு இருந்ததை நான் கேட்டேன். அவங்க பொண்ணுக்கு இங்கே சீர் செய்கிறதுக்கு அந்த வீட்டில் வச்சு சீர் செய்யாமல் இப்போது அதாவது நம்ம சம்மந்தி வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்து தான் சீர் செய்ய போகிறாங்க. ஏன்னா அதை எல்லாரும் பார்க்கணும்ல, அவங்கள ஊர்க்காரவங்க மெச்சணும்ல. அது மட்டும் இல்லை, 10 பவுனில் 2 பேருக்கும் சேர்த்து நகை வேற போட போகிறாங்களாம் அப்படின்னு சொல்ல. என்னையா சொல்கிற, பவுனை விற்கிற விலைக்கு 10 பவுன் நகையெல்லாம் நம்மளால் அவங்க வாங்குற மாதிரி வாங்க முடியுமான்னு சொல்ல. நாம் என்ன நம்ம பொண்ணுக்கு 70 பவுன் நகையை உண்மையிலேயே செஞ்சு போட்டோமா என்ன? அது போல தான் இதுவும். ஒரு நல்ல கடையாக பார்த்து நல்ல நகையை எடுத்துப்போம், பார்க்க தங்க மாதிரி பல பலன் இன்னணும் அப்படின்னு சொல்ல. எதுக்கு தேவையில்லாத வேலை, கொஞ்சம் அமைதியாக இரு, நம்ம சக்திக்கு என்னால் முடியுமோ அதை மட்டும் செஞ்சால் போதும்னு சொல்ல. என்ன பாக்கியம், நீ எப்போதும் மற்றவங்க கிட்ட நம்மளுடைய தகுதியை விட்டு கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லுவேன், அப்புறம் அந்த வீட்டுக்காரவங்க முன்னாடி நம்ம தகுதியை விட்டு கொடுக்கணுமா? அப்புறம் சொந்தக்காரு அப்படி இப்படின்னு என்னென்னமோ சொல்லி பேசிக்கிட்டு இருந்தாங்கல்ல, அதுக்கெல்லாம் நான் ஏதாவது திரும்ப செய்ய வேண்டாமா அப்படின்னு சொல்ல. அவங்கள விட 1 பவுன் அதிகமாகவே நான் கூட செய்யணும் அப்படின்னு சொல்ல. இதை கேட்ட பாக்கியம், இங்கே பாரியா, உன்னால் ஏற்கனவே ஒரு பிரச்சனையில் சிக்கி அதுலேருந்து மீண்டு வரத்துக்குள்ளே போதும் ஆயிடுச்சு. திரும்பவும் உன்னால் பிரச்சனையில் என்னால் சிக்கிக்க முடியாதுன்னு சொல்லிட்டு இருக்காங்க பாக்கியம். பாக்கியம் சொன்னதை கேட்டதும், இங்கே பாரு பாக்கியம், நான் சொன்ன மாதிரி நகையை மட்டும் எடு, அதுக்கான பணம் மட்டும் என்கிட்ட இருக்குது, அதை மட்டும் நான் உனக்கு தரேன், மற்றதெல்லாம் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் செய்கிறாங்க மாணிக்கமும். இப்படியே அடுத்த நாள் என்ன ஆகுதுன்னா, வீட்டுக்கு வந்துட்டு வரிசை கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு சீர்வரிசை தட்டி இதெல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு நேராக வீட்டுக்கு வராங்க. இங்கே யாருன்னு பார்த்தா மீனாவுடைய அம்மாவும் அப்பாவும். வீட்டுக்கு வர்றவங்கள வாங்கன்னு சொல்லி கோமதி கூப்பிட்டு உள்ளே வைக்கவும் உள்ளே உட்கார சொல்கிறாங்க. இப்போ தான் எனக்கு மீனாவும் சொன்னால், ஃபோன் பண்ணி இப்போ தான் சொன்னால், நான் உங்களுக்கு சமைச்சிட்டே இருக்கேன், சாப்பிட்டுட்டு தான் போகணும், இத்தனை தடவையில் ஒரு தடவை கூட நீங்கள் வீட்டில் சாப்பிட்டது கிடையாது அப்படின்னு சொல்ல. அதுக்கு என்ன சம்மந்தி, நாங்கள் இருந்து சாப்பிட்டுட்டே போகிறோம் அப்படின்னு சொல்ல. மீனாவும் செந்திலுமே வீட்டுக்கு வந்துடுறாங்க. வீட்டுக்கு வந்த கையோட உள்ளே வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட. மீனாவுக்கு நாங்கள் இந்த வீட்டில் வச்சு தான் சீர் செய்யணும்னு ஆசைப்பட்டோம், அதுக்காக தான் தனியாக இருக்காங்க 2 பேரும், அங்கே யாருமே இல்லாமல் தனியாக கஷ்டப்படணும், அதுக்காக தான் உங்களை இவங்க 2 பேரும் இந்த வீட்டுக்கு வர வளைச்சு சீர் செய்யணும்னு நினச்சோம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே பாக்கியமும் அவங்க அம்மாவுமே வந்துடுறாங்க. அவங்க மாணிக்கமுமே வந்துடுறாங்க. பாக்கியம் மாணிக்கம் 2 பேருமே உள்ள வர, இங்கே மீனாவுடைய அம்மாவும் அப்பாவும் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாங்க. நமக்கு முன்னாடியே இவங்க வந்துட்டாங்க போலயே, இல்லைன்னா இவங்க வந்துட்டு போனதுக்கு பிறகாவது நம்ம வந்திருக்கலாம், இன்னைக்கே வரணும்னு சொல்லி பிடியா பிடிச்சு வந்தது இதுக்காக தான். நான் பாக்கியம் மாணிக்கத்தை பார்த்து முறைக்கேன். ஆமாம் பாக்கியம், இந்த ஆளு முன்னாடி நாமளும் எப்படிப்பட்ட பெரிய ஆளுங்கன்னு காட்டிக்கணும்ல, அதுக்காக தான் அப்படின்ற மாதிரி சொல்ல. இது பாக்கியத்துக்கு கோவத்தை ஏற்படுத்துது. இங்கே தங்கமயில் தான் அம்மாவையும் அப்பாவையும் பார்த்து கொண்டு வந்த சீரையும் பார்த்துட்டே இருக்காங்க. மீனாவுக்கு அவங்க அம்மா அப்பா அதிகமாக கொண்டு வந்திருக்காங்க, ஆனால் தங்கமயிலுக்கு அப்படி எதுவுமே இல்லை. என்னம்மா மயிலு, என்ன பார்த்துக்கிட்டு இருக்க, போமா எல்லாத்தையும் தாம்பூலம்லாம் எடுத்து வைமா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் கொண்டு வந்து வச்சு அதில் எல்லாத்தையும் வைக்கவும் செய்கிறாங்க. முதல்ல மீனாவுடைய அம்மாவும் அப்பாவும் அங்கே பாண்டியனுக்கும் அங்கே கோமதிக்கும் தட்டில் சிறுவரிசையெல்லாம் எடுத்து வச்சு கொடுக்க அதை அவங்க வாங்கிக்கவும் செய்ய. இது மாப்பிள்ளைக்காகன்னு சொல்லிட்டு அவங்க கொண்டு வந்த நகையை மாப்பிள்ளை கையில் போட, இங்கே மீனாவுக்காக அவங்க அம்மா கொண்டு வந்த செயினையும் கொடுக்குறாங்க. இது எங்களுடைய வரிசை தான், ஏன்னா நாங்கள் இதுக்கு முன்னாடி வரிசை சரியாக கொடுக்கல, தலைவரிசை எதுவுமே எங்கள் பொண்ணுக்கு சரியாக செய்ய முடியலை, அப்போ இருந்த கோவத்தினால வரவும் முடியலை, ஆனால் இப்போ அப்படி எதுவுமே இல்லைல்ல, அதுக்காக தான் இப்போ செய்ய வேண்டியதை நாங்கள் இப்போ செய்கிறோம் சம்மந்தி அப்படின்னு சொல்ல. அது உங்கள் விருப்பம் சம்மந்தி, நாங்கள் செய்யக்கூடாதுன்னெலாம் சொல்லவும் மாட்டோம் அப்படின்னு பாண்டியன் சொல்லிட்டு இருக்காங்க. அப்போ இங்கே நின்றுகிட்டு இருக்க தங்கமயில் அம்மா அப்பா 2 பேருமே, நீ எடு பாக்கியம் எடு அப்படின்னு சொல்லி எல்லாத்தையுமே எடுத்து வைக்கவும் செய்கிறாங்க. இந்தாங்க சம்மந்தின்னு சொல்லி கொண்டு கொடுக்க அவங்களும் அதை வாங்கிக்கிட. நாங்களும் எங்கள் பொண்ணுக்காகவும் மாப்பிள்ளைக்காகவும் நகையெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கோன்னு சொல்ல. எதுக்கு சம்மந்தி தேவையில்லாத செலவு, சுடர் வேற அடுத்து கல்யாணம் பண்ணாமல் இருக்க அவளுக்காக நகை எடுக்கிறத விட்டுட்டு நீங்கள் தான் ஏற்கனவே தங்கமயிலுக்காக 80 பவுன் நகையெல்லாம் போட்டிருக்கீங்க, அப்படி இருக்கப்போ திரும்பவும் எதுக்கு சம்மந்தி நகையெல்லாம் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அட என்ன சம்மந்தி, நம்ம வீட்டு பசங்களுக்காக நாங்கள் செய்யாமல் வேற யார் செய்ய போகிறா அப்படின்னு சொல்லிட்டு, நாங்கள் அதை விட கொஞ்சம் அதிகமாகவே செய்வோம், என்ன இப்போதைக்கு கொஞ்சமாக தான் செய்ய முடியுது அப்படின்னு சொல்லிட்டு
இது 6 பவுனில் ஆரம். இது தங்கமயிலுக்கு. இதில் ஒரு 7 பவுன் இருக்கும். இது கை செயினுக்கும் அப்புறம் கழுத்தில் போடுற செயினும் சேர்த்து இதில் இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இதை பார்த்துட்டு அங்கே நின்றுக்கிட்டு இருக்க மீனாவுடைய அம்மாவும் அப்பாவும் ரொம்ப ஒரு மாதிரி ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் பார்த்துக்கிட, நாம் பேசிக்கிட்டு இருந்ததை கேட்டுட்டு தான் வந்து செய்கிறானா, நாம் செய்கிறத விட ஒரு பங்கு அதிகமாகவே செய்கிறான் அப்படின்ற மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. அந்த ஆரத்தை எடுத்து போடவும் செய்கிறாங்க. அந்த நகையை எடுத்து அங்கே சரவணன் கையில் போட்டுட்டு கழுத்தில் போடவும் செய்ய 2 பேரும் இதை பார்த்துட்டு நிற்க, ஒரு நிமிஷம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே மீனாவுடைய அப்பா பக்கத்தில் வராங்க. என்னங்க என்ன வேணும்னு சொல்லி கேட்க, அதை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த நகை பெட்டியை பார்க்குறாங்க. இந்த பெட்டியை பார்த்ததுமே உங்களுக்கு தெரிஞ்சு போயிடுது, நீங்கள் எந்த கடையில் எடுத்தீங்கன்றது எனக்கு நல்லாவே தெரியுது அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க, எந்த கடையில், நீங்கள் எடுத்த கடையில் நாங்கள் எடுக்கலையே அப்படின்னு சொல்ல, ஆமாம்மா நாங்கள் எடுத்தது தங்க நகை கடை, நீங்கள் எடுத்தது இங்கே கவரிங் நகை கடை அப்படின்னு சொல்ல, என்ன சொல்கிறீங்க சம்மந்தி அப்படின்னு இங்கே கேட்குறாங்க. பாண்டியனும், அட என்ன சம்மந்தி, இந்த நகைகளை பார்த்தா கூட உங்களுக்கு தெரியல, கவரிங்கா தங்கமானு பார்த்தாலே ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், இத்தனை வருஷ காலமாக இருக்க எனக்கு இது கூட தெரியாதா என்ன அப்படின்னு மீனாவுடைய அப்பா சொல்ல, அப்பா கொஞ்சம் அமைதியாக இருங்கப்பா. நீங்கள் மீனா சொல்ல, அட என்னம்மா மீனா, நம்மளை விட இவங்க கெத்து காட்டிக்கணும்னு நினைக்கிறாங்க, அதுக்கு அவங்க உண்மையால இருக்கணும், பொய்யா நடிக்கிறதுனால என்னாக போகுது, நான் சொல்கிறதுல நம்பிக்கை இல்லைனா இப்போவே நான் சொல்கிற கடைக்கு ஃபோன் பண்ணி விசாரிச்சு பாருங்கள், அவங்களே சொல்லுவாங்க அப்படின்னு சொல்ல, இங்கே சரவணன் அப்படியே உடனே அவங்க அப்பா சொன்னதை கேட்டுட்டு நீங்கள் சொல்லுங்கன்னு சொல்லி அந்த கடையோட நம்பரை வாங்கி கால் பண்ணவும் செய்கிறாங்க. ஆமாம் தம்பி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஃபோட்டோவை அனுப்பி விடுற சரவணன் அந்த ஃபோட்டோவை பார்த்துட்டு கடைக்காரர், ஆமாம் இதை வாங்கிட்டு போனவங்க இவங்க தான் சொல்லிட்டு கன்ஃபார்மும் பண்ணிடுறாங்க, கண்டிப்பாக இதை தங்க நகை இல்லைன்னு இப்போ தெரிஞ்சு போச்சு, எதுக்கு இந்த நடிப்பு நடிக்கிறீங்கன்னு சொல்லிட்டு இங்கே சரவணன் 2 பேர்கிட்டையும் அளவுக்கு அதிகமாக கோவத்தை காட்டவும் செய்ய, அது அப்படின்னு இங்கே பாக்கியம் மாணிக்கத்தை தான் பார்த்து மறைக்கவும் செய்கிறாங்க. தங்கமேல் தலை குனிச்சு நிற்கவும் செய்கிறாங்க. மயிலி என்ன இதெல்லாம், உங்கள் அம்மாவும் அப்பாவும் எதுக்காக இப்படிப்பட்ட ஒரு கீழ்த்தனமான வேலையை பார்க்கணும், உண்மையிலேயே அவங்களால செய்ய முடியும்னா முடியும்னு சொல்லிட்டு செய்யணும், அப்படி முடியலைன்னா ஆய முடி அமைதியாக இருக்கணுமே தவிர இந்த வீண் பேச்செல்லாம் எதுக்கு அவங்களுக்கு, இந்த வீண் செயலெல்லாம் எதுக்கு அவங்களுக்குன்னு அங்கே சரவணன் எடுத்துக்கிட்டு, அப்பா எனக்கு என்னமோ சந்தேகமாக இருக்குது இவங்க மேலே அப்படின்னு சொல்லும்போது, எனக்கும் தான் தம்பி, பார்க்குறதுக்கு வாய் மட்டும்தான் அதிகமாக இருக்குது, ஆனால் செயலில் எதுவுமே இல்லை, இவங்க பொண்ணுக்கு 70 பவுன் நகை போட்டேன்னு சொன்னது எல்லாமே இதே போல தான் இருக்கும் போலேன்னு அங்கே மீனாவுடைய அம்மா சொல்ல, அம்மா கொஞ்சம் அமைதியாக இருமான்னு மீனா சமாதானப்படுத்துகிறாங்க. என்னடி எங்கள் வாயை அடைச்சிட்டே இருக்க, உண்மையை தானடி சொல்கிறோம், நாங்கள் 1 பவுன் அதிகமாக போட்டக்கூடாது, அவங்க தான் இந்த வீட்டில் நல்ல பேர் எடுக்கணுன்றதுக்காக நடந்துக்கிட்டதை நீயே பார்த்தல, மாப்பிள்ளைக்கு அவங்க பொண்ணுக்கும் நகையை போடட்டும், நான் வேண்டான்னு சொல்லலை, ஆனால் ஒரு குடும்பத்தை ஏமாற்றி தான் நல்ல பேர் வாங்கணுன்றதுக்காக அதை செய்யவே கூடாது, எனக்கு என்னமோ இவங்க பொண்ணு கல்யாணத்துக்கும் இந்த மாதிரி நகையை தான் போட்டிருப்பாங்களோன்னு ஒரு சந்தேகம் இருந்துக்கிட்டே இருக்கடி மீனா அப்படின்னு அவங்க அம்மா சொல்ல, அம்மா கொஞ்சம் பொறுமையாக அமைதியாக இருமான பல்ல கடிச்ச மாதிரி மீனா தன் அம்மாவையும் அப்பாவையும் பார்க்க, சரி வா கையில் நம்ம கிளம்பலான்னு சொல்லிட்டு தன் மனைவியை கூட்டிகிட்டு கிளம்ப, ஐயோ இருங்க சம்மந்தி போகலான்னு அங்கே கோமதி சொல்கிறாங்க. இருக்கட்டும் சம்மந்தி, நாங்கள் இன்னொரு நாள் வந்து சாப்பிட்டுக்கிறோன்னு சொல்லிட்டு சாப்பிடாமலே கிளம்பி போக, இங்கே தங்கமயில் அப்பா மாணிக்கம் அப்புறம் தங்கமயில் அவங்க அம்மா பாக்கியம்னு 3 பேருமே நின்றுட்டே இருக்காங்க. ஒன்று உங்களால் முடிஞ்ச செய்யுங்க, இல்லைனா எதுக்காக எங்கள் அப்பாவை இப்படி எல்லாம் முன்னாடி அவமானப்படுத்துறீங்க, சீர்வரிசைன்ற பேரில் நீங்கள் கொண்டு வந்து இப்படி எங்களை அவமானப்படுத்துகிற விதமாக தான் இருக்குது, முதல்ல இதெல்லாம் தூக்கிட்டு கிளம்புங்கன்னு சொல்லி கொண்டு வந்த சீர்வரிசை தட்டையெல்லாம் தூக்கி வீசுகிறாங்க. இங்கே சரவணனும் தங்கமயில், என்னங்க நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல, இங்கே பாரு மயில், பொறுமை எல்லாத்துக்கும் இருக்குது, ஆனால் உங்கள் அம்மாவும் அப்பாவும் அதை சீண்டிக்கிட்டே இருக்காங்க, எத்தனை நாளைக்கு என்னால் பொறுமை இருக்க முடியும், ஏற்கனவே நீங்கள் பண்ணுறதை தாங்கிட்டு இருக்கதே பெரிய விஷயம், ஆனால் எங்கள் அப்பாவை சென்ற வரைக்கும் நான் அதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையெல்லாம் இருக்க மாட்டேன், ஒரு அளவு தானே எல்லாத்துக்கும் அப்படின்னு அங்கே சரவணன் தங்கமயில பார்த்துட்டு தங்கமயில் அழுதுட்டே நிற்கிறாங்க. வந்த 2 பேருமே அந்த இடத்த விட்டு கிளம்பி வெளியே போக, எங்க கொஞ்சம் விடுங்கங்க அப்படின்னு இங்கே பாண்டியன் சமாதானப்படுத்துகிறாங்க. கோமதியும், இல்லை கோமதி, நாம என்னமோ பணத்துக்கும் நகைக்கும் ஆசைப்பட்ட மாதிரி அதுக்காக தான் அவங்க நடந்துக்கிற மாதிரியும் இருக்குது, எனக்கு இதில் கொஞ்சம் கூட விருப்பமே இல்லை அப்படின்னு சொல்ல, அப்போ நீங்கள் கவலைப்படாதீங்கப்பா, அவங்க சொன்ன மாதிரி எதுக்காக அவங்க நகை விஷயத்தில் பொய் சொல்லியிருக்கக்கூடாது, பேசாமல் அதையுமே நம்ம பார்த்தலான்னு தங்கமயில் நிற்கும் போதே சரவணன் அவங்க அப்பா பாண்டியன் கிட்டே சொல்கிறாங்க. பாண்டியன் இதை கேட்டு அதிர்ந்து போக தான் செய்கிறாங்க. பாண்டியன் மட்டும் இல்லை, தங்கமயிலுக்கு இது இன்னும் பேரதிர்ச்சியாக இருக்குது, அப்படி இந்த நகையெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டா நாம இந்த மாதிரி பொய் சொன்னது எல்லாமே தெரிய வந்துருமேனு ரொம்ப பயத்தோட நிற்க, மீனாவுக்கு தான் ஏற்கனவே விஷயம் தெரியுமே, மீனா அதனால உடனே சரவணனை பார்த்து சொல்கிறாங்க, ஐயோ என்னம்மாம்மா நீங்கள் அம்மா அப்பா தான் ஏதோ தெரியாமல் பேசிட்டு போகிறாங்கன்னா, நீ தான் பார்த்துல்லப்பா, உங்கள் கண்ணு முன்னாடியே அந்த நகை எதுவுமே உண்மை இல்லைன்னு தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறமும் அதே விஷயத்தில் உங்கள் அம்மா அப்பா சொன்னதில் எங்களுக்கு எந்த கோவமும் இல்லை, அவங்க சொன்னது உண்மையாக இருக்குமோன்றதான் எங்களுக்கு சந்தேகமாக இருக்குது அப்படின்னு இங்கே சரவணன் சொல்ல இங்கே தங்கமயில் வயிற்றுல புளிய கரைச்ச மாதிரி நின்றுட்டே இருக்காங்க. ரொம்ப பயத்தில் கலங்கியபடி நிற்கவும் செய்கிறாங்க. தங்கமயிலும் பத்தாத்துக்கு வந்து அவங்க 2 பேருமே வீட்டை விட்டு அசிங்கப்பட்டு போக தான் செய்கிறாங்க. அங்கே தங்கமயில் அம்மா அப்பா 2 பேர்